19 வயதில் என் தகப்பனார் வீட்டை விட்டு புறப்படும் போது போட்டிருந்த ஒரே ஒரு வஸ்திரம், கையில ஒரே ஒரு வேதம். ரெண்டுமே சொந்தம் கிடையாது, யாரோ கொடுத்தது. அவன் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார் என்கிற ஒரே வார்த்தைக்காக வேலை கிடைக்காமல் இல்லை, நல்ல ஒரு வேலை, அரசாங்க வேலை கிடைத்தது. ஆனால் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சதுனால அதெல்லாம் உதறிட்டேன். வீட்டை விட்டு புறப்படும் போது எல்லாரும் மண்ணு வாரி போட்டு சபித்தார்கள். எங்க போனாலும் உருப்பட மாட்டேன், நீ அலைந்து திரிந்து திரும்ப எங்க கிட்ட வரும்போது ஒரு தெருநாய் அடிச்சு துரத்துறது போல உன்னை அடிச்சு துரத்தும். அவன் என் தகப்பனார் இந்த வார்த்தையை கேட்டு, இதுதான் கடைசி அவங்க கேட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. யார் என்னவோ பேசட்டும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர். வீட்டில் இருந்து புறப்படும் போது என் தகப்பனாருக்கு ஒரே ஒரு கொஸ்டின், ஆண்டவரே அவங்க சொல்றது போல நடக்க மாட்டவரே, அப்படிதான் என் லைஃப் முடிய மாட்டவரே. எங்க போறேன்னு தெரியல, எதுக்கு போறேன்னு தெரியல, ஒண்ணு தெரியுது, ஊழியத்துக்கு போறேன், உங்களை நம்பி போறேன். என் ஆண்டவர் பேசின வார்த்தை, உன்னை நான் திக்கற்றவனாய் விட மாட்டேன், உன்னை நான் திக்கற்றவனாய் விட மாட்டேன், உன்னை நான் திக்கற்றவனாய் விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனா எங்க அப்பாவுக்கு ஒரு பிரேயர் இருந்துச்சு. என்ன பிரேயர்னா, எங்க அப்பா தான் வீட்டுல மூத்த பையன், பையங்கிற ஸ்தானத்துல மூத்தவங்க, அதுக்கு மேல ஒரு அக்கா உண்டு, அது கீழே தான் எல்லாருமே தம்பியும் தங்கச்சியுமா இருக்கலாம். ஆமே. அப்பாவுக்கு ஒரு ஜெபம், என்ன ஆண்டவரே, மூத்த பையங்கிற ஒரு நிலையில இருந்து செய்ய வேண்டிய சில காரியங்கள் என் குடும்பத்தில் இருக்குது, நான் உங்களை நம்பி புறப்படுறேன், என் வீட்டில் யாருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது, என் சகோதரர்கள் நல்லா இருக்கணும், என் சகோதரிகள் நல்லா இருக்கணும். ஆமென் ஆமென். நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, என் தகப்பனாரை கர்த்தர் ஊழியத்தில் பிற்பாடு ரொம்ப கஷ்டத்தில் கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு ஊழியத்தை இப்படி வளர வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய சகோதரர்கள் சகோதரிகளை கர்த்தர் நல்ல நிலையில வச்சிருந்தார். ஹல்லேலூயா. என் தகப்பனார் மரித்து அடக்க ஆராதனை நடக்கும்போது அத்தனை பேரும் வந்து சொன்ன வார்த்தை, நாங்க இன்னைக்கு நல்லா இருக்க ரீசன் எங்க அண்ணன் ஊழியத்துக்கு புறப்பட்டதுனால. ஹல்லேலூயா. சில குடும்பத்துல சில நெருக்கத்தின் நடுவில் யோசபாத்தா இருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உன் நிமித்தம் கர்த்தர் உன் கூடாரத்தை மிகவும் ஆசீர்வதிப்பார், உன் நிமித்தம் உன் சார்ந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்புற தேவ பிள்ளையே, விசுவாசத்தை விட்டுறாத, நிற்கிறத விட்டுறாத. 1000 பேசட்டும், கர்த்தர் பிடிச்சிட்டு இருக்கிற என்ன நடக்க போகுது இப்படிதான் பேசுவாங்க. ஆனா உங்களுக்கு நடக்க போகிறது கடந்த வாரத்தில் அறியாத வழியில் அற்புதம், அறியாத வழியில் அற்புதம். எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. வழியை மாற்றிடாதீங்க. எவ்வளவு பெயின் ஜாஸ்தியானாலும் எனக்கு ஒரே வழிதான். ஹல்லேலூயா. உலகத்துல சரீரத்துல பெயின் ஜாஸ்தியாகும் போது டேப்லெட்டை மாத்திட்டே இருப்பாங்க. இதே மாதிரி நம்ம மாத்தப்படாது, நமக்கு ஒரே வழி. ஏன் வலிக்கு டேப்லெட் அந்த வழி மட்டும்தான். ஜீசஸ் தான் என் மருந்து சொல்றவங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.